ஐந்தாவது கேள்வி இதோ. சில மருத்துவமனையில் தாடை எலும்பு இல்லைன்னா செயற்கை எலும்பு வச்சுட்டு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் போன் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. எலும்புல பல வகைகள் இருக்குங்க. சிந்தட்டிக் எலும்புகள் இருக்குது, விலங்குகளோட எலும்பு எடுத்து பதப்படுத்தப்பட்ட எலும்புகளும் இருக்குது, இன்னொரு மனித உடலில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளும் இருக்குது. இந்த செயற்கை எலும்பு சிகிச்சை பண்ணுறதுனால கட்டணத்தில் மட்டும் அதிகமாகிறது இல்லைங்க, நம்ம சிகிச்சை நேரமும் கூடுதலாகும். இந்த செயற்கை எலும்பு சிகிச்சையால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மருத்துவமனையில் தாடை எலும்பு குறைவாக இருந்தாலும் இந்த செயற்கை எலும்பு சிகிச்சை கொஞ்சம் கூட பயன்படுத்தாமல் நம்ம இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு 5வது நாளே பல்லும் கொடுத்தோம். 6வது கேள்வி, இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா இம்ப்ளான்ட்டையும் எந்த டெக்னாலஜி முறையில் ஒன்றிணைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி முக்கியமாக கேட்கணும். மருத்துவர்கள் மட்டும் கிடையாதுங்க, நிறைய மக்களும் எந்த பிராண்டு போடுறீங்க, என்ன இம்ப்ளான்ட் நேம் என்ன, இதில் தான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு இம்ப்ளான்ட் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது இம்ப்ளான்ட்டில் எது வச்சு இணைக்கிறாங்க அப்படின்றது தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு பில்லர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் பீம். நம்ம மருத்துவமனையில் இந்த பீம் டைட்டானியம் பார் என்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக செய்யப்படுகிறது. இது கேட்காம் டெக்னாலஜி மூலமாக தயாரிக்கப்படுது. எடை ரொம்ப குறைவாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் நம்மளால கொடுக்க முடியும். டைட்டானியம் பார் உபயோகித்து பண்ணும்போது வெற்றி சதவீதம் ரொம்ப கூடுதலாகவே இருக்கு. இது 7வது கேள்வி. இம்ப்ளான்ட் பொருத்திய பிறகு இம்ப்ளான்ட்டுக்கு மேலே ஃபிக்ஸடாக பல்லு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது டிஜிட்டல் முறையா இல்லைன்னா நான் டிஜிட்டல் முறையா அப்படின்னு கேட்கலாம். பற்கள் பெரும்பாலுமா அக்ரிலிக் பிரிட்ஜ் இல்லைன்னா ஹைப்ரிட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது டிஜிட்டல் முறை கிடையாது. டிஜிட்டல் முறையில் பற்கள் தயாரிக்கிறது 2 விதமாக நம்ம தயாரிக்கலாங்க. ஒன்று 3D பிரிண்டிங் முறையில் தயாரிக்கலாம், 2வது கேட்காம் முறையில் மில்லிங் டெக்னாலஜி மூலமாக பற்களை தயாரிக்கலாம். நம்ம மருத்துவமனையில் தற்காலிக பற்கள் 3D பிரிண்டிங் மூலமாக, நிரந்தர பற்கள் கேட்காம் மில்லிங் டெக்னாலஜி முறையிலையும் நம்ம பற்களை தயாரிக்கிறோம். நம்ம மருத்துவமனையில் ஹைப்ரிட் பிரிட்ஜ் பயன்படுத்துறது இல்லைங்க, ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம அது பண்ணுறது இல்லை. இம்ப்ளான்ட் மூலமாக முழுசாக ஃபிக்ஸட் பல்செட் நீங்கள் கட்டிக்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த 7 கேள்விகளும் முக்கியமாக மருத்துவர்கிட்ட கேளுங்க.